ஒரு எம்பிஏ கிராஜுவேட். நான் ஒரு கிராஜுவேட். ஓகே. ஆக்சுவலி என் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து சவுத் சைடு தான் இருந்தது. திருச்செந்தூர் அங்கே தான் நான் எம்பிஏ பண்ணேன். யூஜியெல்லாம் என்னோட நேட்டிவ்லேயே நான் பண்ணேன். ரெண்டாவது ஒன்று நான் என் கெரியர் வந்து சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு ரீட்டைல் பேஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அஸ் யூஷுவல் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு 25 இயர்ஸில் எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு பார்த்து. ஆமாம், அரேஞ்ச் மேரேஜ் தான். எனக்கு 2 கிட்ஸு. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து 4 பொண்ணுங்க, நான் தான் கடைசி. இப்போ 4 பொண்ணுங்க இருக்கும்போது கடைசியில் எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்க வேணும். இப்போ அவங்க வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி இல்லாட்டியும் எனக்கு ஒரு தாட் இருந்தது, நம்ம அம்மா அப்பாவை கண்டிப்பாக லைஃப் டைம் கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஆஃப்டர் மேரேஜும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃபர்ஸ்ட் கிட்ஸ் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். செகண்ட் கிட் இருக்கும்போது நான் பெங்களூர்ல இருந்தேன். லாக்டவுன்ல as usual எப்பயும் போல இருந்தோம். லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து திரும்ப என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு தோணும். எப்படின்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு குழந்தை ஆயிடுச்சு. குழந்தைக்கு ஆஃப்டர் குழந்தை, நம்மளுக்கு குழந்தைக்கு 2 பேபிக்கு, ஒரு பேபி வந்து அப்போ 5 இயர்ஸ், செகண்ட் பேபி ஒரு 2 இயர்ஸ். அடுத்து நம்ம கெரியர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிதான் நான் பிளான்ல இருந்தேன். வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்துட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு என்ன பண்ணலாம். அது நான் தேனியில் இருந்துட்டாவது பரவாயில்ல, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். நான் தேனிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது நிறைய யோசித்தேன், எப்படி பார்த்துக்கிறது, இல்லாட்டி குழந்தைய வச்சு நம்ம எப்படி ஒர்க் போகலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்ல தோணுது வந்து பேக்கிங். எனக்கு வந்து இந்த பேஷன் பீ ஃப்ராங்க் அப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் குக் பண்ணுவேன், அவ்வளோதான். நான் ஒரு பேஷனில் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். என்னோட பேஷன் சொல்லப்போனால் என் பேரண்ட்ஸை நான் பார்த்துக்கணும். எனக்கு வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே இண்டிபெண்ட் இருக்கணும். அது எதில் வரும், மணியில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பேக்கிங் பண்ணும்போது சும்மா அந்த யூடியூப்ஸ் பார்த்துட்டு அந்த ஐடியாலாம் எனக்கு எதுவுமே இல்லை. நான் டேரெக்டாகவே நான் கிளாஸ் போனேன். கிளாஸ் போயிட்டீங்க? கிளாஸ் போனேன். நான் அதுவும் நான் ஆன்லைனில் தான் பண்ணேன். ஆன்லைன் கிளாஸ் வீட்டில் உட்காந்து வீட்டில் பண்ணேன். நான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு 4 இயர்ஸ் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன். நான் மேஜராக வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து பண்ணும்போது எனக்கு மேஜர் பேக் போன் சொல்ல போனால் என்னோட ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் என் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னு சொன்னால், நான் தேனியில் இருக்க எல்லா ஸ்டால்ஸ் போவேன். எல்லா காலேஜஸ்க்கும் இந்த மாதிரி புக் எக்ஸிபிஷனு, எங்கள் தேனியில் சுருளி சாரல் இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போவேன். எந்தெந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு கலெக்டர், ஒரு ஹையர் ஆஃபீஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் ஸ்டால் போட்டேன். நான் எந்த ஸ்டால்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் நான் ஒரு அன்னைக்கு ஒரு 300 to 500 பீஸ் எடுத்துப்போம், அங்கே சோல்ட் அவுட் ஆகும். நான் சொன்னேன், நம்ம இந்த மாதிரி ஒரு டெசர்ட் கார்ட் போடலாமா. ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியும், நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு டெசர்ட் கார்ட்ஸ் இருக்கு. ஆனால் தேனியில் இதை கிளிக் ஆகுமான்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க. தேனியில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் போட்டால் அதை எப்படி நினைப்பாங்க. அந்த மாதிரி நான் தேனியில் போகலாம். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஓகே அப்படின்னாரு. ஆனால் அவர் எனக்கு என்ன சொன்னார், தேனியில் பார்க்கெலாம் பெருசாக கிடையாது, ஒரு பார்க் இருந்துச்சு. அது பார்க்கில் ஒரு ப்ளே கிரவுண்ட், அங்கே என்ன ஒரு 20 days போய் நின்று இங்கே சேல் பண்ணலாம் அப்படின்னாரு. எப்படி நம்ம கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறோம் அந்த இடத்துல என்னன்னா, நம்மளுக்கு ஆள் வராங்களோ வரலையோ, பீப்புள்ஸ் யாருக்காம நாட் எனிதிங். ஆனால் நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பொறுமை இருக்கும். ஓகே நம்ம அங்கே வந்து நம்ம பொறுமையாக அந்த 4 hours நம்ம நிற்கணும். எப்படி அது மாதிரி நான் கோ த்ரூ பண்ண சொன்னேன். நீ ஒரு 10 நாள், ஒரு 20 days மழை வரும், எதுனா நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஷாப்புன்னு போகிறது செகண்ட், நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு போகிறது ஒரு வேற. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட் செப்டம்பர் வந்து தேனியில் ஒரு டெசர்ட் கார்ட் போட்டேன். மெயினில் இனிஷியலாக டெசர்ட் கார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கேக்குக்கு ஒரு தள்ளுவண்டி கடையா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நிறைய பேர் இருந்தது. ஆனால் அந்த தள்ளுவண்டி கடை மட்டும்தான் எனக்கு ஐடென்டிஃபை கொடுத்தது. அதுதான் அப்படி பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். நான் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு நவம்பர் வரைக்கும் ஓகே, இந்த டைமிங் தான். ஆனால் எனக்கு டிசம்பரில் நல்ல ஒரு ஹைப் கிடச்சி. என்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே ஒரு 6 உமன்ஸ் மட்டும்தான் என்கிட்ட பேக் பண்ணுறாங்க. அவங்க தான் ஐசிங் பண்ணுறாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. நானே வந்து நீங்கள் அஞ்சலி இதை செய்யுங்கன்னு சொன்னாலும், அக்கா உங்களுக்கு எதில் மட்டும் வேணும்னு சொல்லுங்கள், அதை நான் பண்ணிடுறேன். அவங்களுக்கு அந்த டின் சைஸோ நான் இதில் பண்ணு, நம்ம லாங்குவேஜில் சொன்னால் கூட இல்லை, இதில் தானே வேணும், உங்களுக்கு இவ்வளோ தானே வேணும், ஓகேங்க்கா. ஆனால் அந்த இது மாறாது. இந்த மாதிரி தான் நான் டீம் மெம்பர்ஸை வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணேன். சரி, இப்போ கம்பம்ல செகண்ட் அவுட்லெட் போட்டேன். மொத்தம் எனக்கு தேனியில் 3 அவுட்லெட் இருக்குது. 3 இருக்குது. என்னோட யூனிட்டு கோட்டூரில் இருக்குது, தேனியார், கம்பம். நான் 2க்கு மிடில் இருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் பேக்கிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு டைம் பசங்க வீட்டில் இருந்தாங்க, அந்த கோர்ஸ் பண்ண ஒரு ஆர்வம் வந்தது. அந்த கோர்ஸ்க்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? இப்போ நான் பேக்கிங் கோர்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளவா, ஆனால் இப்போ அந்த அளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு இருக்கு. ஏன்னா என்னைய நான் கோ த்ரூ பண்ணேன். இப்போ நான் நிறைய ஆன்லைனில் பார்க்குறேன். ஆனால் அப்போ நான் பண்ணும்போது ஒன்லி 3000 தான் என் கிளாஸஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணேன். அவ்வளோதான். நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு குக்கரில். குக்கர் உண்மையா மேம்? குக்கர்ல கேக் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஆக்சுவலி எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து நான் பிளண்டர், ஹேண்ட் பிளண்டர் இல்லாமல் பண்ண முடியாது. அது ஒரு 2K to 5K ஆகும். நான் வந்து ஹேண்ட் பிளண்டர் இருந்தது, பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நான் கேக் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மைக்ரோ ஓவன் வாங்கி கொடுத்தாரு. அப்போ தான் யோசித்தேன், கேக் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஓவன் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஓடிஜி இல்லாட்டி கொஞ்சம் ஹையர் போகணும், கமர்ஷியல் ஓவன் போகணும். அந்த மைக்ரோ ஓவன் எனக்கு யூஸே ஆகலை. நான் குக்கரில் தான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த கேக் ஜேர்னி இருக்குல்ல மேம்,
ஸோ இந்த கேக் ஜேர்னியில் நிறைய விதமான கேக்ஸ் புதுசாக கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்களா? அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லெவல்ஸ் எப்படி கற்றுக்கிட்டீங்க? பேசிக்காக வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கேக் ஒரு பேசிக் ஒரு ½ kg ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் தான். நான் இப்பயும் சொல்கிறேன், நம்ம எல்லாமே எடுத்தோன்னே பண்ண முடியாது. நான் கீப் ஆன் ட்ரை பண்ணுவேன். 1 month நான் கற்றுக்கிட்ட 1 monthல தினமும் பண்ணுவேன். தினமும் எக்ஸ்மெல் வரும். இதை கேட்பேன், முத்து இது ஓகேவா வேண்டாம், திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஒரு ஸ்டேஜில் எனக்கே மைண்டில் நான் யோசிக்கிறது எல்லாமே கேக் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப பண்ணி இன்னைக்கு நான் ஒரு வெட்டிங்கோ இப்போ நான் கேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு வெட்டிங் ஆர்டர்ல இருந்து எல்லாமே நான் பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன். இன்னைக்கு உங்களுக்கு உங்க சென்னையில எல்லாம் கிடைக்கிற ஒரு திராமசுல இருந்து ஒரு சீஸ் கேக் முதற்கொண்டு ஒரு கொரியன் பன்னு எல்லாமே நான் தேனியில கொடுக்குறேன் அந்த டெசர்ட் கார்ட்ல. ஓகேங்களா? என் கார்ட்ல வந்து ஒரு 40 rupees ப்ரௌனி. இப்போ ப்ரௌனி எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. ஒரு 2 years பிஃபோர் அப்படி இல்லைல்ல. ஆமா நாட் அப்படி கிடைக்காதுல்ல. இப்போ என்ன ரேட் ப்ரௌனி? 40 rupees. 40 rupeesக்கு நான் கொடுக்குறேன். ரெண்டாவது ஒன்று மில்லட்ஸ் ப்ரௌனி வந்து நான் தேனியில பண்ணேன். மில்லட்ஸ்ல ஹோல் மில்லட் அந்த மாதிரி மில்லட்ஸ் ப்ரௌனி வந்து தேனியிலன்னு சொன்னா நீங்க மில்லட்ஸ் ப்ரௌனி தேனின்னு போட்டா நிலா ஸ்ட்ரீட் வரும் ஷேரா. ஓகே, அந்த மாதிரி நான் வந்து நம்ம டெசர்ட்ல இப்போ எல்லாருமே டெசர்ட் பண்றாங்க, எல்லாமே ஃப்ரெஷ் க்ரீம் பண்றாங்க. அந்த டெசர்ட்ல நம்ம என்ன யூனிக்னஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் மில்லட்ஸ் ப்ரௌனிஸ் பண்ணேன். மில்லட்ல ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கும் பண்ணுவேன். ஓகே. இப்போ வந்து டேஸ்ட் டிஃபரன்ட் ஆகும்ல வாய்ப்பே இல்லை. நிறைய கேக்ஸ் வந்து மில்லட்ல ஃப்ரெஷ் க்ரீம்ல பண்ணுவேன். ஹோல் மில்லட்ல வீட் கூட கிடையாது. சாமை, திணை, குதிரைவாளி, ரெட் சோளம் இந்த மாதிரி அந்த சிறுதானியத்தில் வச்சு பவுடர்ஸை மட்டும் வச்சு பண்ணுவேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக எப்படின்னா எல்லாரும் கேட்குறாங்களே, எனக்கு நோ மைதா, நோ ஒயிட் சுகர், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஃபுட் கலர்ஸ், அதுலேயுமே என்கிட்ட கேக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நம்மள்ட்ட வந்தால் ஒரு 300லேருந்து ஒரு 3000 வரைக்குமே என்கிட்ட கேக்ஸ் இருக்கும். தள்ளுவண்டி ஐடியா, அதாவது இந்த கார்ட் ஐடியா, புஷ் கார்ட் வந்து இங்கே ரொம்ப ஜென்ரலைஸ் ஆயிடுச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் தெருக்கு 4 கார்டு இருக்கு. ஆனால் அங்கே அப்படி ஒரு ஐடியா முதல்ல பார்க்கும்போது மக்கள் என்ன எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணாங்க? முதல்ல எனக்கு நித்யா முத்துகிருஷ்ணன் அதை விட ஒரு நிலா ஸ்ட்ரீட்னு ஒரு ஐடென்டிஃபை கொடுத்தது என்னோட தள்ளுவண்டி கடை தான். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுச்சு. இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தேனிக்கு வந்து கேட்டிங்கன்னா நிலா ஸ்ட்ரீட் கேட்டால் தெரியும் ஷார். ஓகே. நான் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் அப்டேட்டில் இருப்பேன் அதுக்குன்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் வைக்கும்போது நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆள் வராங்களோ வரலையோ நம்ம அந்த இடத்துல வந்து இருக்கணும். ஒரு 5 to 10 நம்மளோட டைமிங்னா நான் அந்த கன்சிஸ்டன்சியை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். நம்மளுக்கு கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸில். அதனால நம்ம இன்னைக்கு வரல, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வருஷத்துல ஃபுல் 12 months போடுவேன். 2 நாள் லீவ், தீபாவளி பொங்கல் மட்டும்தான். எந்த நாள் நான் பிரேக் எடுத்துக்கிட்டது கிடையாது. எந்த நாளும் பிரேக் எடுத்துக்கிட்டது இல்லை. ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, இது காதுபட கேட்கறது தான், இது எப்படி போகும்? தேனியில் அந்த அளவுக்கு நான் போட்ட 1 year பிஃபோர் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப்போட யாரும் வண்டி போட்டது கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தா நான் வண்டி வச்சுட்டு நிற்கும் போது நிறைய பேர் நம்ம கடைக்கு வருவோமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ போயிட்டு டேன் பண்ணி நம்ம கடையில் வந்து நின்று சாப்பிட்டு போகும்போது ஓகே நம்மளுக்காக வராங்க பீப்புள்ஸ், நம்மள்ட்ட நல்ல ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஓகே நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு ஒரு ஐடியா. அப்படிதான் நான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா நிறைய பேர் இப்ப நான் ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சிருக்கேன், நாங்கெல்லாம் எப்படி இருக்கும், நார்மல் டிஃபன் சிக்கன் இப்படிதான் இருக்கும். கேக்குக்கு ஆனா சொல்லுவாங்க கேக்கெல்லாம் எப்படி ரோட்ல போட்டா போகும், அதுக்கு அதுபடியே நான் கேட்டிருக்கேன், இதெல்லாம் எப்படி இது போகும் அந்த மாதிரி சொல்ற பீப்புள்ஸ்லாம் இருந்தாங்க. என்னோட பேஷன்ஸ் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அதான் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு 60 daysலேயே கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு 10 yearsலேயும் ஒரு 5 yearsலேயும் 2 kids, ரெண்டுமே எனக்கு பசங்க. அவனுங்களும் எப்படின்னா வீட்டில் எப்படி இருந்தாலும் எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரீட் நாங்கள் எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டோம். வீக்கெண்ட் வேணா வீட்டில் இரு அப்பா கூட, நான் வெளியே போயிட்டேன்னா வீக்கெண்டில் வீக் டேஸில் இருப்பாரு, வீக்கெண்டில் வாங்க போகலான்னு 4 பேர் கிளம்பிடுவோம். அதே ரோட்டில் நின்னாலும் எங்கள் கூட இரு. இந்த தனியாக கல்ச்சர் நீ வீட்டில் இருந்துட்டு நாங்கள் போகிறோம் அப்படி இருக்க மாட்டோம். எங்கே போனாலும் அவனுங்களுக்கு தெரியும் அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி போய் பண்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது. இப்ப சீஸ் கேக்னா என்ன, தெராமுசுனா என்ன, கேக் பேக் பண்றதா என்ன, அதை நான் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அவங்க நம்ம கூட இருக்கிறனால தம்பி இதை போய் ஓட்டி ஆஃப் பண்ணிட்டு வந்தேன்னா அது தெரியும். ஒரு சில ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், இது ஃப்ரிட்ஜில் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும், சரி இதை போய் அம்மா ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எல்லாருமே என்னைய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளை வந்து என்ன சொல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான். என்னோட மெனூஸில் ஜாக் ஃப்ரூட் ட்ரஸ்லிச்சஸ், பால்கோவா கேக்கு, அப்புறம் இப்போ குனாஃபா ட்ரஃபிள் கேக்கு, கொரியன் பண்ணு. குனாஃபாலாம் சேர்த்துட்டீங்க? குனாஃபா ட்ரஃபிள் கேக்கே என்கிட்ட கேக்கா? குனாஃபா ட்ரஃபிள் கேக்கு, குனாஃபா சாக்லேட்டு. இதில் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரஸ்லிச்சஸ் வந்து என்னோட கஸ்டமர்ஸ் வந்து சென்னையில் வந்து, ஏன்னா நிறைய பேர் இங்கே தானே செட்டில்டு. உண்மையிலேயே நான் நிறைய டெசர்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவர் எங்கே இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொஞ்சம் பயங்கர, எனக்கு அது பயங்கர. அப்படி இருக்கும்போது ஓகே நம்ம என்ன டிஷ் வேணா ட்ரை பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதை தான் சொல்றேன், நம்ம டைரக்டா போய் கஸ்டமரை ஃபீட்பேக் பண்ணும்போது நம்மளோட இன்னும் கொஞ்சம் பேக் ஸ்ட்ராங் ஆகும் நம்ம. அந்த மாதிரி எனக்கு ஒரு 4 இது வந்து
ரொம்ப இதாக வச்சுக்க மாட்டேன். ஒரு 3 மந்த்ஸ் ஒன்று புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு நியூ மெனு வந்து கொடுப்பேன். சீசனல் ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுப்பேன். ஓகே. மேங்கோ, ஜாக் ஃப்ரூட்டு, ஜாமுன் ஃப்ரூட் இருக்குல்ல, நாவல் பழம், ஆமாமா. அதுல மூஸ் கொடுப்பேன் அந்த சீசனுக்கு. மூஸா? மூஸ் ஓ ஓகே ஓகே ஓகே. அந்த சீசன் அப்ப மட்டும். அதோட டெக்ஸ்சரே நல்லா இருக்கும்ல. அது எப்படின்னா அந்த புளிப்பும் அந்த ஸ்வீட்டும் சேர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஃப்ளேவர், அந்த நாவல் பழம் ஃப்ளேவர் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். அந்த மாதிரி எனக்கு அந்த கிரியேட்டிவிட்டி வந்து பண்ண 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 எனக்கு வந்துச்சு. நீங்க எந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருந்தாலும் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அது இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் போட முடிஞ்சதுனால யூ கேன் இவ்வளோ புஷ் பண்ணிட்டீங்களா, இல்லை இன்வெஸ்டே இல்லாமல் பண்ண முடியும் அப்படி ஏதாவது ஒரு ஐடியா? எனக்கு இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அப்ப பெருசாவே இல்லை. அப்படியா? அப்ப நான் ஒரு 2.5க்கு ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வாங்கினேன். என்கிட்ட இருந்த மைக்ரோவன் கூட இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. அது எனக்கு பேக்கிங்க்கு யூஸே ஆகல. என் குக்கர் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஓடிஜி ஒரு 15Kக்கு வாங்கினேன். ஆனால் இப்போ இருக்கவங்களாம் ரொம்ப ஃபேன்சியாக எடுத்த உடனே ஒரு 1 லட்சத்துக்கு எல்லா பொருளும் வாங்கி போட்டுட்டு அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நம்ம ஓன் கான்ஃபிடென்ட் வரணும். இப்போ நம்மளால் இதை பண்ண முடியும். இப்போ நான் ஒரு கேக் ரெடி பண்ணி நான் பார்க்கும்போது ஓகே அப்போ நீ பண்ணிட்டேன், நம்ம இன்னும் அடுத்த லெவல் பண்ணலான்றது எப்போ வரும்? நம்மளாம் அதை ஃபுல் ஃபெஜ்ஜாக பண்ணால் மட்டும் தான் வரும். நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும்போது நம்மளுக்கு வராது. இது பேக்கிங்க்கு மட்டும் சொல்லலை. அடுத்து நம்ம ஒரு ரீசேல் பண்ணுறோம். நிறைய உமன்ஸ் இப்போ ரீசேல் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்டும் ஒரு ஃபுட்லேருந்து ஒரு அப்பேரல்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மினிமம்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், நான் எடுத்தோன்னே ஒரு 1 lakh 2 lakh அப்படி பிலோ 50Kல ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க கொண்டு போன ஒரு மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் தான். அவங்களுக்கு இருக்க கான்டாக்ட்ஸ் வச்சு இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்தோன்னே சேல் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்தேன். நிறைய நெகட்டிவிட்டி வரும், அதெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணேன். இப்பயுமே நெகட்டிவிட்டி வரும்போது அதை நான் இல்லைன்னு சொல்லிக்க மாட்டேன், அக்செப்ட் பண்ணிப்பேன். எந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணிப்போம். ஓகே மேம். ஸோ உங்கள் ப்ரௌனி கேக்ஸ் வாட் எவர் அதை சாப்பிட்டு உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவங்க, உங்கள் மைண்டில் ஸ்டக்கப்பான அந்த ஒரு சோ கால் இது இருக்கும்ல, அதெல்லாம் என்ன? ஆக்சுவலி வந்து நான் நிறைய ஸ்டால்ஸ் போவேன். அப்போ ஸ்டால்ஸ் போகும்போது நான் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தேன். அப்போ கவர்னர் சார் வந்து அந்த மீட்டப்பில் ப்ரௌனி சாப்பிட்டுட்டு அது ரொம்ப எம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் வந்து நான் என்னோட இடத்துல உட்காந்து ஒரு டெசர்ட் பண்ணும்போது ஒரு ரிப்போர்ட்டர் லாஸ்ட் ஹிந்துவில் என்னோட வந்துச்சு. ஆனால் அவங்க அந்த ஏரியாவில் உட்காந்துருக்க இப்போ உங்களை மாதிரி இந்த மாதிரி சென்னை பெங்களூரில் இருக்க ஒரு டெசர்ட் ரஸ்லிச்சர்ஸ் வந்து இந்த வில்லேஜில் இருக்கா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆர்டிக்கல் வந்து உண்மையிலே எனக்கு பயங்கர ஹிந்துவில் நம்ம இப்போ தான் அப்படின்னு நானே ஷாக் ஆனேன். அவள் விகடனில் வர்றது நிறைய பேத்துக்கு எவ்வளோ ஒரு இது இருக்கும். ஆனால் லாஸ்ட் இயர் நான் நவம்பரில் வந்து என்னோட ஹிந்துவில் எனக்கு இப்படி தான் ப்ரௌனி கேர்ள் இன் தேனி அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. தேங்க்யூ மேம். லைக் உங்கள் டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அட் த சேம் டைம் நிறைய ஐ பிரேக்கிங் மூமெண்ட் நிறைய இருந்தது. லைக்